ஸ்ரீ குருப்யோ நமஹ. அபார கருணாசிந்தும் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீச்சந்திரசேகரகுரு பிரணமாமி முதான்வகம். அஸ்மின் பராத்மன் நனுபாத்ம கல்பே த்வமித்த முத்தாபித பத்மயோனிஹி அனந்த பூமா மம ரோகராசிம் நிருந்தி வாதாலயவாச விஷ்ணோஹு. தென்னகத்தின் துவாரகான்னு சொல்லப்படுற புண்ணிய க்ஷேத்திரம் குருவாயூர். துவாபர யுகம் முடிகிற சமயத்தில் துவாரகை கடலில் மூழ்கிறது. அப்போது கிருஷ்ணர் தன் நண்பனும் சகோதரனுமான உத்தவா கிட்ட தான் நித்தம் பூஜம் செஞ்ச விஷ்ணு விக்கிரகத்தை பத்திரமா பாதுகாத்து ஒரு இடத்துல ஸ்தாபனம் பண்ண சொல்கிறார். உத்தவா பிரகஸ்பதியோட சிஷ்யரும் கூட. பிரகஸ்பதி வாயு பகவான் துணையோட பரசுராமர் வழிகாட்ட விஷ்ணு விக்கிரகம் வந்து சேர்ந்த இடம்தான் குருவாயூர். எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். விஷ்ணு விக்கிரகத்தில் 4 கைகள் இருக்கும். ஒரு கையில் பஞ்சஜன்யா சங்கு, ஒரு கையில் சுதர்சன சக்கரம், ஒரு கையில் கதா கௌமோதகின்னு பேர், ஒரு கையில் தாமரையோடு கூடின துளசி மாலை. முதலாக மகாபாரதத்திலே தான் விஷ்ணுவோட அவதாரமான கிருஷ்ணர் இதை வச்சுண்டு இருந்திருக்கார். கௌமோதகி ஒரு பெண் உருவமாக சித்தரிக்கப்படுறது. கதாதேவி கதாநாரி அப்படின்னு சொல்கிறா. சில சிற்பங்களில் விஷ்ணு தன் ஒரு கையை கதாதேவி தலையில் வச்சுண்டு இருக்கார். அந்த பெண் தெய்வம் தன் கையில் கௌமோதகியை பிடிச்சுண்டு இருக்கா. கௌமோதகியோட சொல் இலக்கணம் தெளிவாக தெரியலை. குமுதா அப்படிங்கிற சம்ஸ்கிருத வார்த்தையிலிருந்து மறுவினதாக சொல்லப்படுறது. குமுதா அப்படின்னா நீலத்தாமரை இல்லை நீல அல்லின்னு சொல்லலாம். கௌமோதகி அப்படின்னா சந்தோஷம், மனதுக்கு தைரியம், மனதை மயக்குபவன் அப்படின்னு அர்த்தம் சொல்லப்படுறது. சங்கசக்கர கதாபானே அப்படின்னு தான் சொல்கிறோம். விஷ்ணுவோட பிற அவதாரங்களில் மத்ஸ்ய, கூர்ம, வராக, நரசிம்ம இதிலெல்லாம் கௌமோதகி இடம்பெற்றிருக்கு. இந்த கதா வலிமையோட சின்னமாக இருக்குது. பல ராஜாக்கள் இந்த கதையை பல வடிவங்களில் சித்தரித்து விஷ்ணுவை வணங்கியிருக்கா. குஷா குலத்தினர், குப்தர்கள், சாளுக்கியர்கள், பல்லவர்கள், சோழர்கள் அப்படின்னு. விஷ்ணு தர்மோத்தர புராணம் அப்படிங்கிற புராணத்தில் விஷ்ணு தன் 2 கைகளையும் உயரம் குறைவான 2 தலையில் வச்சுட்டு இருக்கார். மெல்லிய இடை கொண்ட ஒரு பெண் தன் கைகளில் கதையை வச்சுட்டு இருக்கா. இன்னொரு கையில் சாமரம் இருக்கு. பகவான் தன் வலது கையை அந்த பெண் தலையில் வச்சுட்டு இருக்கார். சக்கரம் ஒரு ஆண் உருவமாக விஷ்ணுவுக்கு இடப்பக்கம் இருக்கு. தன் இடது கையை அந்த ஆண் தலையில் வச்சுட்டு இருக்கார். உத்தரப்பிரதேஷ், காஷ்மீர், பெங்கால் போன்ற பல இடங்களில் இந்த கதாதேவி தான் கௌமோதகியை பிடிச்சுட்டு இருக்கா. பெண் என்பவள் பராசக்தின்னு சொல்கிறதுக்கு இதை விட உதாரணம் வேணுமா? ராமாயணத்திலேயும் மகாபாரதத்திலேயும் இந்த கதா எத்தனையோ அற்புதங்கள் செஞ்சுருக்கு. கதா விஷ்ணுவோட இடது கையில் கீழ் நோக்கி இருக்குது. கோபால தபனி உபனிஷத் அதுக்கு அர்த்தம் சொல்கிறது தனிப்பட்ட சக்தியாக இருக்கேன், அதாவது இண்டிவிஜுவல் எக்ஸிஸ்டன்ஸ். விஷ்ணு தர்மோத்தர புராணம் இந்த கௌமோதகி பரந்தாமனோட பத்தினி மகாலட்சுமி அப்படின்னும் சொல்கிறது மகா காளியாகவும் சித்தரிக்கப்படுறது. இந்த கதா நம்மோட பிராணனா கூட சொல்லப்படுறது. டிசிப்ளின் அப்படிங்கிற அர்த்தமும் கொடுக்கறது. ஆணவம், துர்நடத்தை, பொறாமை, தவறான ஆட்சி செய்கிறவாள இந்த கதை தண்டிக்கிறது. கௌமோதகிய விஷ்ணுவுக்கு நீர் தலைவனான வருண பகவான் கொடுத்ததாகவும் வரலாறு குறிப்புகள் சொல்லப்படுறது. மகாபாரதத்தில் பாண்டவர்களுக்கு காண்டவ வனம் அப்படிங்கிற காட்டில் அவளோட ராஜ்யத்தை ஸ்தாபனம் செய்ய சொல்லும்போது அக்னி பகவான் தான் நெருப்பு மூட்டி காட்ட அழிக்கணும், ஆனால் தேவர்களின் தலைவன் இந்திரன் அதுக்கு தடையாயிருப்பான்னு சொல்லும்போது கிருஷ்ணர்
கௌமோதகியோடையாலேயும் அர்ஜுனன் காண்டீவ வில் அம்புனாலையும் இந்திரனை தோக்கடிக்கிறார். இந்திரபிரஸ்தம் உருவாருது. மகாபாரதத்தில் சக்கரமுசாலா அப்படின்னு ஒரு போர் நடக்கிறது. அப்போது ஸ்வர்க்கத்திலேந்து கௌமோதகி ஒரு மனித உருவில் இந்த போரை பார்த்ததா குறிப்புகள் இருக்குது. அதே மாதிரி கிருஷ்ணரும் பலராமரும் ஜராசந்தனோட போரிடும்போது விஷ்ணு கையில் இருந்த கௌமோதகி கீழே விழருது. இவா அதை எடுத்து சண்டை போட்டு ஜராசந்தனை தோக்கடிக்கிறார். ஹஸ்தினாபுர அரசவையில் கிருஷ்ணர் தன்னோட விஸ்வரூப தரிசனத்தில் தன் ஆயுதங்கள் கௌமோதகி உட்பட எல்லாத்தையும் மனித ரூபத்தில் காண்பிக்கிறாராம். கதா ஒரு அரக்கனாக இருந்ததாக சொல்லப்படுறது. ஆனால் எதை கேட்டாலும் கர்ணன் மாதிரி தானமாக கொடுக்கும் குணம் உண்டு. விஷ்ணு அந்தனர் வேஷத்தில் வந்து எலும்புகளை தானம் கேட்குறார். கேட்ட உடனேயே எலும்புகள் உதிர விஷ்ணு பகவான் அந்த எலும்புகளுக்கு வடிவம் கொடுத்து கௌமோதகின்னு பேர் கொடுத்து தன் கையில் வச்சுக்கிறதாவும் சொல்லப்படுறது. தன்னுடைய சக்தியெல்லாம் அதுக்கு கொடுக்கிறார். காந்தவா வனம் அழியிற நேரத்தில் வருண பகவான் இந்த கௌமோதகியை விஷ்ணுவுக்கு கொடுத்ததாகவும் சொல்லப்படுறது. அந்தகான்னு ஒரு அசுரன். அந்தகானா இருட்டு கொடூரமானவனாக இருக்குது. விஷ்ணு இங்கே ஜனார்தனனா உருவாகி அவனை கொல்லணும். பகவான் சாரங்கான்னு சொல்லப்படுற அம்புகளை விடுறார். தானவா அப்படிங்கிற அசுரர்கள் எல்லா அம்புகளையும் உடைச்சி எரிஞ்சுடுறா. பகவான் மேலே கோபமாக அம்புகளை விடுறா. விஷ்ணு சுதர்சன சக்கரத்தை ஏவறார். ஆனால் அந்தகன் அதையும் தடுக்கிறான். தேவர்களுக்கு ரொம்ப குழப்பமாயிடுறது. பரந்தாமனுக்கு தெரியாத விஷயமா தன்னோட கௌமோதகிய தானவாவோட தலையில் பலமாக அடிக்க தலை இரண்டா பிளந்து அசுரர்கள் அழிஞ்சு போறா. அப்பேற்பட்ட சக்தி இந்த கதாவுக்கு இருக்கு. வராக அவதாரத்தில் ஹிரண்யாக்ஷனன் அவனை கௌமோதகி வதம் பண்ணுறான். சல்வா அப்படிங்கிற அரக்கன் கடல் வழியாக பெரிய படகுல வந்து மகாவிஷ்ணுவை தாக்குறான். எதிரிகளை கொஞ்சம் ஆட வச்சுட்டு வதம் பண்ணுறது தானே பரந்தாமனுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். பெரிய சண்டை நடக்கிறது. கௌமோதகியால் சல்வாவோட ஹிருதயத்தை ரெண்டா பிளக்கிறார். இந்த உலகத்தை காத்து ரட்சிக்கிறதுக்காக இருக்கிறது தான் கௌமோதகி. அந்த கௌமோதகியை நம்ம என்றைக்குமே வணங்கி எதிரிகளையும் அரக்கர்களையும் கொடுமையான மனமுடையவர்களையும் அந்த கௌமோதகி அழிக்கணும் அப்படின்னு விஷ்ணு பகவான்கிட்ட நம்ம பிரார்த்தனை பண்ணிப்போம். பெரியவா சரணம்.